ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் இரும்புலி பழம்னு சொல்லுவோம். நம்ம தோட்டத்துங்களில் காடுகளில் நிறைய கிடைக்கும். பழம் பாருங்கள், சிவப்பாக இருக்குது. ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். காய் வந்து செம்பழம் பாருங்கள், இது நல்லாவே இருக்கும். இந்த பழமும் நாங்கள் நிறைய பறித்து சாப்பிடுவோம். தோட்டத்துங்கள்லாம் கிடைக்கும் காடுகளில். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது காட்டிலலாம் போய் பறிச்சுட்டு வருவோம். இந்த பழம் நீங்கள் பறிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பறிச்சே காமிக்கிறேன் இலையை. இது சீசன் இல்லாததுனால இலைகள் கொஞ்சம் நல்லா பச்சுன்னு இல்லை. இதுதான் அந்த இரும்புலி பழம்னு சொல்லுவோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு இது என்ன மூலிகைனே தெரியாது. நம்ம நிறைய மூலிகைகளை மிஸ் பண்ணுறோம். எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் இந்தியான்ற மாதிரி எல்லாமே டிஜிட்டலில் போயின்னு இருக்குது. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பழங்கள், நிறைய காய்கனிகள்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிடலாம். ஆனால் தெரியாத பழங்களை எதனா பறித்து சாப்பிட்றாதீங்க. தெரிஞ்சவங்களாண்ட கேட்டே சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு தொட்டியில் ஒரு செடி காயை எடுத்து போட்டிங்கன்னா கூட விதைகள் தொட்டியில் வளர்க்கலாம். நிறைய பேர் ரோஸ்லாம் வளர்க்குறீங்க விதவிதமாக. ஆனால் இந்த மாதிரி பழங்கள்லாம் வளர்த்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பறித்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். இதுவும் ஒரு கால்சியம் சத்து நிறைஞ்சது தான். ரொம்ப துவர்ப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பழம். நீங்கள் இந்த பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து இரும்புலி பழம்னு சொல்கிறேன். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க, பறித்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் எடுக்கிறது இது காட்டில் தான், தொட்டியில் வளர்த்துனதை நான் எடுக்கலை. இது நேச்சுராக நான் எடுத்து போடணுன்றதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.